பெட்டியுடன் வண்டியானது ஓய்விலிருந்து ஆர்முடுகச் செய்யப்பட்டு நேர்கோட்டு பாதை வழியே இயங்க செய்யப்பட்டதை காட்டும் வேக நேர வரைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப நன்றாக அவதானிச்சுக் கொள்ளுங்க. வேக நேர வரைப்பு கேட்கப்படும் போது முதலாவது வரைப்பு வரையாவிட்டாலும் உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். வேகம் அலகு போட்டாச்சு ms-1, நேரம் அல்லது டீன் எழுதி செகண்ட், அச்சுக்களை கட்டாயமா வகை குறிக்கணும். வண்டி ஓய்வில் உள்ள போதும் இயங்கும் போதும் தொழிற்படும் உராய் விசைகளை எழுதுக. அதாவது உராய் விசையில பெருமானம் அல்ல கேட்கப்பட்டிருக்கீங்க. நல்லா விளங்கிக்கொள்ளும் கேள்வி. ஓய்வில் உள்ள போதும் இயங்கும் போதும் தொழிற்படும் உராய் விசைகளை எழுதுக. உராய் விசை யாது, உராய் விசையின் பெருமானம் என்ன, அப்படி கேட்க இல்லை. அப்படி கேட்டா நீங்க யோசிப்பீங்க கொடுக்கல. கேள்வியை நல்லா விளங்கி கொண்டா சரி. அப்ப தொழிற்படும் உராய் விசைகளை எழுதுக. சரி, ஓய்வில் உள்ள போது என்ன உராய் விசை? நிலையியல் உராய்வு விசை. இயக்கத்தின் போது இயக்கவியல் உராய்வு விசை. சரி, பிள்ளைகள் கேள்வி கேட்கும்போது என்றாலும் டைப் பண்ணி அனுப்புங்க. சரியா? அல்லது எழுதினத்தை கொப்பி போட்டோ அடிச்சு அனுப்புங்க. சரி, ஓய்வுள்ள நிலையியல் உராய்வு விசை, இயக்கத்தின் போது இயக்கவியல் உராய்வு விசை. சரியா? இயக்கத்தின் போது இயக்கவியல் உராய்வு விசை. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். நேர்கோட்டு பாதையில் வண்டி வழுக்காது செல்வதற்காக, நேர்கோட்டு பாதையில் வண்டி வழுக்காது செல்வதற்காக வண்டியின் சில்லில் ஏற்படுத்தப்படும் மாற்றம் யாது? வண்டி சில்லில் என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது நாங்கள் புக்ல படிக்கிறது சாதாரண விஷயம். புதிய செருப்பை வாங்கினாலும் அதுல இருக்கும், புதிய டயர் வாங்கினாலும் அதுல இருக்கும். அது என்ன மாற்றம்? அதுதான் இங்க கேட்கப்படுது. தவாளிப்பூக்கள் இடப்பட்டிருக்கும். சரியா? என்ன மாற்றம்? தவாளிப்பூக்கள் இடப்பட்டிருக்கும். சில வண்டியின் சில்லில் ஏற்படுத்தப்படும் மாற்றம் யாது? தவாளிப்பூக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். வண்டி இயங்கும் போது விலையில் விசை பூச்சியமாக உள்ள சந்தர்ப்பத்தில் வரைப்பிலிருந்து பயணித்த நேர இடைவெளியை கணிக்கும். விலையில் விசை பூச்சியம். இது நியூட்டனின் எத்தனையாம் விதியோடு தொடர்புபடும். விலையில் விசை பூச்சியமாக, அதை இயங்குதான் விலையில் விசை பூச்சியம். இது ரெண்டு சொற்களும் நியூட்டனின் எத்தனையாம் விதி. அதாவது புற விசைகள் தாக்காத போது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப நீங்க இதுல பார்க்கணும், வண்டி இயங்கும் போது, அப்ப இயக்கம், இயங்கும் பொருள், விலையில் விசை பூச்சியம், அப்ப புற விசை எதுவும் தாக்கல்ல, அல்லது சமநரவான விசை தாக்க இல்லை. அதுக்குதான் சொல்ற விலையில் விசை பூச்சியமா. வரைவிலிருந்து பயணித்த நேர இடைவெளி, அப்ப சீரான வேகத்துடன் சென்ற நேர இடைவெளியை சொல்லணும். அப்ப சீரான வேகத்துடன் சென்றது 10 செகண்ட் தொடக்கம் 30 செகண்ட் வரை. இந்த ரெண்டுக்கு தான் எங்களுக்கு தரவு இருக்கு. அப்ப தந்த தரவுகளை வச்சுதான் நீங்க பார்க்கணும். ஆனா நீங்க இதுல இப்படி பார்க்கக்கூடாது. அந்த இன்னைக்கு வர வந்திருக்கு, அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த அது ஒரு 33 32 மட்டும் வரலாம். சரியா? அந்த தரவு எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு உள்ள தரவு 30 வரத்தான் எங்களுக்கு பார்க்கலாம். 30 தான் தரப்பட்டு இருக்கு. ஆகவே நீங்க யோசிக்காம 10 செகண்ட் தொடக்க 30 செகண்ட் பதில் அளிச்சா சரி. விசை நேர்கோட்டு பாதை வண்டி வழுக்காது செல்வது சரி. விசை பூச்சியமா உள்ள செல்லும் பயணித்த நேர இடைவெளி. வரைப்பில் இருந்து வண்டியின் ஆர்முடுகளை கணிக்க. கணிச்சு சொல்லுங்க. இது ஒரு வேக நேர வரைப்பு. வேக நேர வரைப்புல இருந்து ஆர்முடுகளை நாங்க எப்படி கணிக்கிறோம்? கணிச்சாக்கள் அனுப்புங்க. ஆர்முடுகள் முதல் 10 செகண்ட்ல வேகம் படிப்படியாக கூடி போயிருக்கு. ஆகவே அதுதான் ஆர்முடுகள். y அச்சை நாங்கள் x அச்சால பிரிச்சால் சரி. சரியா? ஆர்முடுகள் சமன் வேக மாற்றத்தின் நேரம் எடுக்கலாம். வேக மாற்றம் 0ல இருந்து 10க்கு போகுது. ஆகவே 10ல இருந்து 0 போனால் 10, நேரமும் 10. ஆகவே 10 10ஆல பிரிச்சால் 1. சரியா? அப்படி 50 எல்லாம் வருது. இங்க பாருங்க, வேக மாற்றத்தின் நேர ஆர்முடுகள் என்பது வேக மாற்றத்தின் நேரம். வேக மாற்றம் என்பது பாருங்க வரைபடாமர் ஆர்முடுகளை கணிக்க. ஆர்முடுகள் எத்தனை வேக மாற்றம்?
இந்த இறுதி வேகம் 10. அப்போ 10. ஆரம்ப வேகம் பாருங்க 0. சரியா? சரி, 0. இறுதி வேகம் செய்ய ஆரம்பம். நேரம் எத்தனை? இது இன்னைக்கு வரது ஆரம்பிக்கல. அது கொஞ்சத்துக்கு எடுத்துருக்கு 10 செகண்ட். 10. அவை 10 10ஆல பிரிச்சால் 1 ms-2. சரியா? அல்லது படித்திறன் காண்பது. படித்திறன் y ஆள்கூட்டு தளத்தின் வித்தியாசத்தின் x ஆள்கூட்டு தளத்தின் வித்தியாசம். y பக்கமாக வித்தியாசம் 10 இருக்கு, x பக்கமாக 10 இருக்கு. ஆகவே அதுல இருந்து நீங்க செய்யலாம். வேற விட வேண்டும் வராது. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அதே நேரம் ஆறுமுடுகளின் அலகு ms-2 என்பதை மறக்கப்படாது. ms-2. சரி, வண்டி இயங்கிய இடப்பெயர்ச்சி எவ்வளவு? அப்ப வேக நேர வரைப்பிலிருந்து இடப்பெயர்ச்சியை காணும். சரியா? வேக நேர வரைப்பின இடப்பெயர்ச்சி காண்றது வரைப்பின் பரப்பளவு, வரைப்பு உள்ளடக்கும் பரப்பளவு. சரி, கண்டு அனுப்புங்க பார்ப்போம். சரி, அனிகா கணக்கெல்லாம் செஞ்சு அனுப்பியிருக்கு. வெரி குட். அடுத்தாக்கள். சரி, ஷம்லா, ஹிமா 3 பேர் அனுப்பியிருக்கீங்க. 3 பேரையும் சரி. அடுத்தாக்கள் அனுப்புங்க. அதாவது அறத்தர 2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அப்ப அறத்தர 2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை செங்குத்து உயரம். சமாந்தர பக்கம் ஒரு பக்கம் எத்தனை இருக்கு? 30 இருக்கு. அப்ப மேல் பக்கமாக 10ல இருந்து 30 அங்க 20 இருக்கு. அப்ப அறத்தர 30 சக 20 தர 10. ஆகவே அதை பெருக்கினால் எத்தனை வரும்? இதுதான் விட. அறத்தர 30 சக 20 தர 10, அறத்தர 50 தர 10. அவை 500 நாங்க 2ஆல பிரிச்சா, அல்லது 50 2ஆல பிரிச்சா 25, 25 10ஆல பெருக்கினா 250 மீட்டர். இதுதான் வண்டி இயங்கிய இடப்பெயர்ச்சி. வண்டி இயங்கிய இடப்பெயர்ச்சி. அப்ப உராய்வு விசை வந்து வேக நேர வரைப்பு வந்து எல்லாம் கவர் ஆயிடுச்சு. சரியா? நியூட்டனின் விதிகள் வந்து அப்ப 3 பாடங்கள் இதுல கவர் ஆகுது. உராய்வு விசை, நியூட்டனின் விதிகள், வேக நேர வரைப்பு. சரி, அந்த கேள்வி நீங்க நன்றாக திரும்பவும் இன்னொருக்கா செஞ்சு பாருங்க. சரியா? நல்ல கேள்வி. சரி, ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். வண்டியில் உள்ள பொருளில் தாக்கும் விசைகளை குறித்து காட்டு. இப்ப அடுத்த பாடம் வந்துட்டு விசைகளின் சமநிலை. ஒரு கேள்வி, 4வது பாடம். புக்ல உள்ள 4 பாடம் கவர் ஆகுது. வண்டியில் உள்ள பொருளில் தாக்கும் விசைகளை குறித்து காட்டுக. சரி, என்னென்ன விசைகளை குறித்து காட்டணும் சொல்லுங்களேன். என்னென்ன விசைகள் இங்க குறித்து காட்டப்பட வேண்டும்? செவமரதாக்கம், நிறை. நிறையும். செவன்மரதாக்கம், நிறை. சரி, எல்லாரும் குறிச்சிங்களா? மேல் நோக்கி தாக்குவது செவ்வன்மரதாக்கம், அதே கோட்டில் எண்ணி கீழ் நோக்கி தாக்குவது நிறை. இது ரெண்டையும் குறிச்சிங்கன்னா சரி. அப்ப செவ்வன்மரதாக்கத்துக்கு நாங்க R போடுவோம், நிறைக்கு W போடுவோம். இதைத்தான் நீங்க குறிச்சு காட்டலாம். பெட்டியின் நிறை 10 நியூட்டன் எனில் ஒரு சிலினால் ஏற்படுத்தப்படும் மறுதாக்கம் எவ்வளவு? அது சொல்லுங்க. ஒரு சிலினால் ஏற்படுத்தப்படும் மறுதாக்கம் எவ்வளவு? மொத்தம் எத்தனை சில்லு இருக்குன்னு சொல்லுங்களேன். ஹனானி சொல்லுங்க பாப்போம். அனுப்புங்க. முன்னாடிட்ட ஒரு ஆன்சரையும் காணல. ஷதா,
ஷஹத், அமானி. இந்த வண்டிக்கு எத்தனை சில்லு? ஒரு ஆள் மட்டும் பிடி அனுப்பியிருக்கு. முதல்ல விஷய காண்டத்துக்கும் எத்தனை சில்லுன்னு கண்டுபிடிப்புமே. எங்களுக்கு 2 சில்லு தான் விளங்குது. அப்போ மொத்தம் எத்தனை சில்லு இருக்குதுல்ல? இந்த 2 சில்லு எப்படி ஒரு போகுமா வண்டி ஒன்று? மொத்தம் 4 சில்லு இருக்கு. சரியா? இப்படிதானே தள்ளிக்கொண்டு நாங்கள் போனால் இதில் நாங்கள் 4 சில்லு இருக்குன்னு தான் எடுக்கணும். சரியா? வீல் பரவ மாதிரி இருந்தால் 3 சில்லுன்னு எடுக்கலாம். அப்படி வந்து தர இல்லை. இப்படி 2 சில்லில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒருவேளை பாஸ் பேப்பரில் வந்தால் அந்த சர்ச்சைக்குரிய ஆன்சர் எல்லாம் தரலாம். ஆனால் நாங்கள் இந்த கேள்வியில் எங்கேயாவது 4 சில்லுன்னு தரப்பட்டிருக்கா? 4 சில்லுன்னு தான் நாங்கள் எடுக்கணும். சரியா? இப்படி வண்டி ஒன்று இருக்கும்போது 2 சில்லு விளங்குதுனால் அங்கால 2 சில்லுகள் இருக்கு. அவை மொத்தம் 4 சில்லு. அவை கீழ் நோக்கி தாக்குற விசை 10 நியூட்டன். வெட்டி நிறை 10 நியூட்டன் என்றால் அந்த 10 நியூட்டன் 4க்கும் வேறு வேற பிரிஞ்சு போகும். ஆகவே ஒரு சில்லுக்கான நிறை எத்தனை? 2.5 நியூட்டன். 2.5 நியூட்டன். ரெண்டு தசம் 5 நியூட்டன். சரியா பிள்ளைகள்? இப்போ ஒரு சில்லினால் ஏற்படுத்தப்படும் மறுதாக்கம் என்பது எங்க இருக்கு? கீழ் நோக்கியா மேல் நோக்கியா? மேல் நோக்கி. மேல் நோக்கி இருக்கும் மறுதாக்கம். ஆகவே 2.5 நியூட்டன் மேல் நோக்கியதாக காணப்படும். அதுதான் அந்த கேள்விக்கான விடை. சரி, ஓகே. நாங்க இப்ப 4 கேள்வி சரி, ஏ பகுதி சரி. இப்ப நாங்க பி பகுதிக்கு போகணும். பி பகுதி விரும்பிய 3 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதுக. ஆனா நீங்க எல்லா கேள்விக்கும் விடை எழுதணும். சரியா? நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு. சரி, இருவித்திலை தாவரத்தின் வாழ்க்கை வட்டத்தை காட்டும் உரு அருகில் தரப்பட்டுள்ளது. பூவின் பிரதான பகுதிகளை எழுதுக. சரி, மிகவும் இலகுவான கேள்வியா? பூவின் பிரதான பகுதிகளை எழுதுக. அப்ப பூவின் பிரதான பகுதி நாங்க 10ஆம் ஆண்டு பாட்டுல நீங்க படிச்சிருக்கீங்க. பூவின் பிரதான பகுதிகளை எழுதினா சரி. பூவின் தொடர்ச்சி பாடத்துல நாங்க படிச்சிருக்கோம். சரி, அப்ப பூவின் பிரதான பகுதிகள் குறி தம்பம் சூலகம் என்பது பெண்ணகமாகவும் மகரந்த கூடு இலை என்பன ஆணகம். இது கட்டாயம் எழுதணும். குறி தம்பம் சூலகம் என்பன பெண்ணகம், மகரந்த கூடு இலை என்பன ஆணகம். சரியா? சரி, அடுத்தது அள்ளி புள்ளி பூக்காம்பு ஏந்தி சூலகத்துக்குள்ள சூழ்வித்து காணப்படும். அப்ப நீங்க முக்கியமாக இந்த 5 மொழினா சரி. குறி தம்பம் சூலகம் பெண்ணகமாகவும் மகரந்த கூடு இலை என்பன ஆணகமாகவும். அதுக்கு பிரதான அடுத்தது மெயினாக உள்ளது அள்ளி புள்ளி பூக்காம்பு. சரியா? தேவைப்பட்டால் ஏந்தியும் எழுதலாம். சரியா பிள்ளைகள்? அதுக்கு எத்தனை அல்லது ஆணகம் பெண்ணகம் எழுதினாலும் மார்க்ஸ் இருக்கு. பூவின் பிரதான பகுதிகள் ஆணகம் பெண்ணகம். ஏன் 2 புள்ளி தானே இருக்கு? மகரந்த மணியை குறிக்கும் எழுத்து எது? மகரந்த மணியை குறிக்கும் எழுத்து சொல்லுங்க. மகரந்த மணி என்ன எழுத்து? ஏ என்பது மகரந்த கூடு. மகரந்த கூட்டுக்குள்ள உள்ளதுதான் மகரந்த மணி. அந்த மகரந்த மணி தான் சி. பார்க்கலாம், சி. வெரி குட், சி. சரி, அடுத்த கேள்வி. மகரந்த மணி பூவின் குறியை அடைதல் எவ்வாறு அழைக்கப்படும்? முதிர்ந்த பூவின் மகரந்த மணி முதிர்ந்த பூவின் குறியை அடைதல் எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லுங்க. நான் விளக்கமா சொல்லியாச்சு. முதிர்ந்த பூவின் மகரந்த மணி முதிர்ந்த பூவின் குறியை அடைதல் எவ்வாறு அழைக்கப்படும்? இந்த மகரந்த மணி குறியடையும் செயற்பாடு மகரந்த சேர்க்கை. சரியா? எனது மகரந்த சேர்க்கை. ஓகே, வெரி குட். அடுத்த கேள்வி. மகரந்த மணி பூவின் குறிய சரி பொருத்தமானவாறு டிஇ இடைவெளியை நிரப்புக. டிஇ டியும் சூலும் சேர்ந்தால் இ வருதா?
அப்ப டி என்னதான் இருக்கும்? இங்க சூழ் என்பது பெண்ணகத்தில் உள்ளது, பெண் புணரி. ஆகவே டி ஆனது ஆண் புணரியா இருக்கணும். ஆண் புணரியாக மகரந்த மணி, மகரந்த மணின்னு எழுதலாம், அல்லது ஆண் கருண்டு எழுதலாம், விந்துன்னு எழுதலாம். ஆனா விந்து இல்லைங்க, இந்த மகரந்த மணி. சரியா? மகரந்த மணி. டி என்பது மகரந்த மணி. அப்ப மகரந்த மணியின் சூழும் கருக்கட்டல் நிகழ்ந்து நுகமாக மாறும். முதலாவது உருவாகும் களம் மனிதனாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, ஈ என்பது நுகம். நுகம் இலையுறு பிரிவுக்குட்பட்டுத்தான் முளையம் உருவாகும். அப்ப சூழும் மகரந்த மணியும் உருவாகுவது ஒடுக்கட்பிரிவின் மூலமாக உருவாக்கப்பட்டு, இந்த இடத்தில் நடைபெறும் செயற்பாடு என்னன்னு கேட்டால் கருக்கட்டல். கருக்கட்டல் இடைப்பட்டு நுகம் உருவாகும். நுகம் இலையுறு பிரிவுக்குட்பட்டு முளையமாக மாறும். ஆகவே டி என்பது மகரந்த மணி, இ என்பது நுகம். இங்கு காட்டப்பட்ட தாவரத்தின் முளைத்தல் எவ்வகையானதாகும்? இது உங்களோட புக்ல மேலதிக அறிவுக்கு தான் இருக்கு. ஆனால் இருவித்திலை தாவரம் என்பதனால் இருவித்திலைகள் பொதுவாக வித்துக்களை நாங்கள் பூமிக்குள்ள போட்டு நட்டினாலும் அது பூமிக்கு மேலே வரும். அப்படி பூமிக்கு மேலே வந்தால் அது தரை மேல் வித்து முளைத்தல். என்ன தரை மேல் வித்து முளைத்தல். இருவித்திலை தாவர வித்துக்களை நீங்க பூமிக்குள்ள எப்படி போட்டாலும் அது கடைசிக்கு தரைக்கு மேல வந்து சேரும். அது தரை மேல் வித்து முளைத்தல். ஆனால் ஒரு வித்திலை தாவரங்கள் தரைக்கு மேல் வருவதில்லை. பொதுவாக நெல், தேங்காய் போன்றவற்றை பாருங்க, சோளம் பூமிக்குள்ளேயே தான் வித்து இருக்கும். தாவரம் மட்டும்தான், நாற்று மட்டும்தான் வெளியே வரும். அது தரை கீழ் முளைத்தல். இது மேலதிக அறிவுக்குள்ள தான் இருக்கு. இந்த கேள்விக்கான விட தரை மேல் முளைத்தல். சரி, தாவரம் இலிங்க முறையில் பெருகும் முறைகளுக்குரிய தாவர உதாரணங்கள் 1 வீதம் தருக. சரியா? 1 வீதம் தருக. உறிஞ்சி. உறிஞ்சி மூலம் தாவர இன பெருக்கத்தில் நாங்கள் படிச்சிருக்கோம். என்ன? வாழை. அடுத்து சொல்லுங்க, இதில் முடிச்சுக்கொள்ள. நெல், வாழை, அன்னாசி, கிரிசாந்திமம், கோரைப்போல். நெல், வாழை, அன்னாசி, கிரிசாந்திமம், கோரைப்போல் ஒன்றுதான் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? 1 வீதம். வேர்த்தண்டு கிழங்கு. அப்ப வேர்த்தண்டு கிழங்கு அது நிலக்கீழ் தண்டுகளுக்குள்ள வரும். வேர்த்தண்டு கிழங்கு மஞ்சள், இஞ்சி, வாழை. அதுக்கும் வாழை வரும். 2க்கு வாழை எழுதினாலும் சரி. மஞ்சள், இஞ்சி, வாழை தான் வேர்த்தண்டு கிழங்கு. சரியா பிள்ளைகள்? 5வதுக்கு ஆன்சர் என்ன கேட்டு? 5வது இங்கு காட்டப்பட்ட தாவரம் முளைத்தல் எவ்வகையானது? தரைமேல் முளைத்தல். இது சொன்ன இருவித்தளி தாவரங்கள் தரைமேல் வித்து முளைத்தல். ஒருவித்தளி தாவரங்கள் தரை கீழ் முளைத்தல். சரியா? சந்தேகங்கள் இருக்கா? இதோட நிறைவு செய்து கொள்வோம். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க.